ஹாய், அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்னைக்கு காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு செவ்வாழை பழம் வச்சுருக்கோம். அடுத்து வந்து பப்பாளி 2 துண்டு வச்சுருக்கோம். இது வந்து அகத்திக்கீரை, இது வந்து சேனக்கிழங்கு வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டை தோசை வச்சுருக்கோம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பிரண்ட சட்னி, அப்புறம் கொஞ்சம் நேற்று செஞ்ச சகப்பரிசி சோறு, பழைய சோறு வச்சுருக்கிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி காலை உணவு. நம்ம ஏற்கனவே 2-3 நாளாக வந்து ப்ரோட்டீன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து வந்து முக்கியமான அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, ஃபைபர். நார்ச்சத்து வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு அடல்ட் மேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 34 கிராம் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம் தேவைப்படும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அவங்களோட எடையை பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ வந்தாங்கன்னா ஒரு 15 கிராம் 16 கிராம் இந்த மாதிரி தேவைப்படும். ஸோ இதுதான் உங்களுடைய தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அளந்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது வந்து நார்ச்சத்து பார்த்திங்கன்னா காய்கறிகளில் பழங்களில் தான் நிறையா இருக்குது, தானியங்கள் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் காய்கறிகள் பழங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கங்க. இதோட குவான்டிட்டி என்னங்கிறத பற்றி நாளைக்கு பேசுவோம். ஓகே.